பேர் மைதிலிங்க. ஓகே, இந்த அம்மா உணவகம் பற்றி சொல்லுங்க. அம்மா உணவகத்தில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து முதல்ல நான் உக்கடத்தில் இருந்தேன். இப்போ தற்சமயத்துக்கு கொஞ்சம் வீடு மாதிரி போனேன்னு சொல்லி தென்னம்பாளையத்துக்கு போயிட்டேன். அங்கேருந்து வந்து சரி ஜோலியாக வரணும், இங்கே எனக்கு டவுனுக்கு வரணும்னு சரி சாப்பிட்டேன். இங்கே அம்மா உணவகத்தை ஏற்கனவே ஒரு வாட்டி சாப்பிட்ருக்கேன். சரி நம்ம மிடில் கிளாஸுக்கு நம்மளுக்கு இதுதான் ஒத்து. அங்கெல்லாம் போனால் எப்படி 100 ரூபா 150 ரூபா ஆகும் ஒரு ஆளுக்கு. நாம் வந்து சிம்பிளாக நம்ம விரலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே 5 ரூபா தானே அப்படின்னு சொல்லி மிடில் கிளாஸுக்கு இது ஓகே. ஹை கிளாஸ் ரேஞ்சுக்கெல்லாம் நம்மளாம் இது ஆகாது. அதனால் சரி இங்கே வந்து பார்ப்போன்னு சொல்லி என் ஜோலியை முடிச்சுட்டு இங்கே வந்து அம்மா உணவகத்தில் சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லி வந்தது. என்ன பரவாயில்லைங்க சாப்பாடு. அதனால தான் நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ருக்கேன். இது சாப்பிட்டது செகண்ட் டைமு. முதல்ல இருக்க ஜிஹெச்சுக்கு போனேன். அங்கே இட்லி எல்லாம் கொடுத்தேன், வெண்பொங்கல். அது ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. மிடில் கிளாஸ்க்கு ஓகே. நம்ம மாதிரி நார்மலாக இருக்குது. இப்போ நம்ம அங்கேருந்து ஒரு அவசரத்துக்கு நம்ம வந்து ஒரு ஹோட்டலுக்கே போனாலும் எப்படி ஒரு ஆளுக்கு வந்து 150-200 ரூபா ஆகும். அது அவங்களுக்கு தகுந்த, நம்மளுக்கு தகுந்த மாதிரி இந்த ரேஞ்சு தான் ஓகே. இப்போ தமிழகம் முழுவதும் உள்ள 620 அம்மா உணவகங்களை புதுப்பிக்கணும் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் விஜய் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இது பண்ணது ரொம்ப நல்லதாக போச்சு. ஏழை மக்களுக்கு நம்ம மாதிரி ஒரு ஆத்திர அவசரத்துக்கு நம்ம வந்து ஐயோ அம்மா உணவகம் இருக்குதே நம்ம போய் சாப்பிட்லாங்க அந்த ஒரு ஈடுபாடு வரும். இதுதான் நம்ம ஃபஸ்ட் டைமு. சரி நம்ம நினைப்போட வந்து ஹோட்டலுக்கு போகிற வாட்டி நம்ம இங்கே போய்க்கிறோம். ஹோட்டலில் ஜாஸ்தியாக அது நம்ம மிச்சம் பண்ணி நம்ம இதை குழந்தைகளுக்கு ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கலாம். அந்த ஏங்கில் தான் நாங்கள் பார்க்கணும். அம்மா உணவு இது திட்டம் பரவாயில்லைங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் இன்னும் கொஞ்சம் சாம்பாரெல்லாம் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். காலையில் வந்து சட்னி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். 5 ரூபாய்க்கு யாரையும் தரமாட்டாங்க. 5 ரூபாய்க்கு சாப்பாடு யாரும் கொடுக்க மாட்டாங்க மதிய நேரத்தில். இதை வந்து இன்னும் புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழக முதலமைச்சர். அதை எப்படி பார்க்குறீங்க? நல்லா பண்ணால் இதோட நல்லது தாங்க. நல்லா ஒரு இது தாங்க. இந்த அம்மா உணவகத்தில் யாரெல்லாம் வந்து சாப்பிட்றாங்க? சார் எல்லாருமே சாப்பிட்றாங்க. இப்போ நான் வந்து வாரம் சாப்பிடுவேன். நான் எப்போவுமே சாப்பிடுவேன். காலையில் சாப்பிடுவேன், மத்தியானம் சாப்பிடுவேன். நல்ல ஒரு ஸ்கீம் தான் சார். இது அப்படியே விடாமல் இதை நீ கண்டினியூ பண்ணணும். நல்லா கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கணும். சுத்தபத்தமாக இன்னும் கொஞ்சம் நீட்டாக பராமரிப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க. நல்லா இருக்குங்க இந்த ஸ்கீம். வந்து இது எதையும் தொடரணும்.